ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைட்ஸ். இந்த வாரத்தில் நான் ஒருத்தரை மீட் பண்ணேன். அவங்கள நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு பிறகு மீட் பண்ணுறேன். ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு 7-8 வருஷம் முன்னாடி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணத்துக்கான நடைமுறைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அப்போ அது காலில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. காலில் கொஞ்சம் சதையெல்லாம் எடுத்துட்டு வேற வச்சு ட்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ மாப்பிள்ளை வீட்டில் இருந்து கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. நிறுத்தினது இவங்க வீட்டில் ரொம்ப வருத்தம். ஆனால் அவங்கள எதுவுமே கேட்க முடியல. அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை எங்களுக்கு இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன நினச்சி நிறுத்தினாங்கங்கிறது தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க நிறுத்தினதுனால அவங்க அதை இஷ்டப்படலை. இந்த மாதிரி அடிபட்டு ஆன பெண்ணை வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம். அந்த டைமில் அவங்க அப்பா அம்மா பொண்ணோட அப்பா அம்மா மாப்பிள்ளை வீட்டில் போய் பேசினாங்க. பேசி என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு 6 மாதம் வேணால் கல்யாணத்தை தள்ளி போடுங்க, நாங்கள் இன்னும் கொஞ்சம் பணம் தரோம், வசதிகள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த பையனோட அப்பா அம்மா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தாங்க. சரி பரவாயில்ல, இது கொஞ்சம் பெட்டர் ஆஃபராக இருக்கே அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க அவங்க மகனை கன்வின்ஸ் பண்ணாங்க. பரவாயில்லப்பா, 6 மாதம் கழிஞ்சா எல்லாம் கொஞ்சம் சரியாக போயிடும், எல்லோரும் மறந்துடுவாங்க, நம்ம இந்த சம்மந்தத்தையே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அவனும் சரி அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு வந்துட்டான். இவங்க மகள்கிட்ட சொன்னப்போ அவங்க மகள் என்ன சொல்லிட்டாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த பையன் வேண்டாம் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை ரொம்ப பையன், நல்ல பையன், நல்ல குடும்பம், நீ இந்த மாதிரி வேண்டான்னு சொல்லக்கூடாது, ஏற்கனவே ஊரெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் அவர் தான் உனக்கு மாப்பிள்ளைன்னு, ஆகையினால எல்லாரும் நம்மளை கேள்வி கேட்பாங்க அப்படின்னு. அவங்க ரொம்ப ஸ்டபனாக நின்று, எனக்கு அந்த பையன் வேண்டாம், வேறு யாரை வேணால் நீங்கள் பார்த்து பண்ணி வைங்க, நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கல்யாணம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஃபாரின் போய் 2 வருஷம் படிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கல. இப்போ பார்த்தப்போ அவங்க ஒரு சின்னதாக பிஸ்னஸும் பண்ணிட்டு நல்லா இருக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அன்னைக்கு நான் ஐயோ எனக்கு இப்படி ஆகி போயிடுச்சு, அதனால் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன்னா இன்னைக்கு நான் வந்திருக்கிற உயரத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன். என் வீட்டில் எல்லாருமே புலம்புனாங்க, ஐயோ இப்படி ஆயிடுச்சே, கல்யாண நேரத்தில் போய் உனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. எனக்கும் முதல்ல ரொம்ப வருத்தமாக இருந்தது. 3-4 மாதம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கே அவ்வளோ வெக்கமாக இருந்தது. ஏண்டி கல்யாணம் நின்று போச்சின்னு கேட்டாங்க, இதனால தான் கல்யாணம் நின்று போச்சான்னு கேட்டாங்க. அதையெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலை. ஆனால் அதுக்கப்புறம் நான் யோசித்து பார்த்தேன், ஒரு ஆக்சிடெண்ட்டு யார் லைஃப்லேயும் எப்போ வேணாலும் நடக்கலாம். இது ஒரு காரணத்தை வச்சு அவங்க கல்யாணத்தை வேண்டான்னு நிறுத்துகிறாங்களே, இதுக்காக நம்ம ஏன் கவலைப்படணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணினேன். அதனால தான் நான் அந்த பையனை வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க ரொம்ப நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, என்னை அப்படியே ஏற்றுக்கக்கூடிய ஒருத்தர் கிடைக்கும் போது நான் கல்யாணம் பண்ணுவேன், மற்றபடி என்கிட்ட இந்த பணம் வேணும் அது வேணும் எந்த கண்டிஷன்ஸ் போட்டாலும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. லைஃப் பல நேரங்களில் நமக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளை கொண்டு வருது. அந்த பிரச்சனைகளை நம்மளால் சமாளிக்கவே முடியறதில்ல. பல நேரங்களில் நம்ம திகைச்சு போகிறோம், ஏன் இவ்வளோ பெரிய இஷ்யூ, இதை நான் எப்படி தாண்டி வருவேன் அப்படின்னு. ஆனால் எல்லாத்துக்கும் உள்ளேயும் நமக்கான பாதைகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம துணிச்சலா தைரியத்தோட நிதானமாக அதை யோசிச்சு பார்த்தோமா இருந்தா அதை தாண்டி இன்னும் பெரிய உயரங்களுக்கு நம்மளால போக முடியும். எல்லாரோட லைஃப்லேயும் இது மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும். எத்தனையோ பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க, எங்கள் கல்யாணம் கடைசி நேரத்தில் நின்று போச்சு அப்படின்னு. நான் அவங்களுக்கு சொல்கிறதெல்லாம் ஒன்று தான், பரவாயில்ல, இதுக்காக கவலைப்படாதீங்க, உங்களுக்கான நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு சேரும். இதை பொறுமையாக கடந்து போங்க, அடுத்த வாய்ப்புகள் உங்களுக்கு லைஃப்பில் வரும். கொஞ்சம் நிதானமாக இருங்க, மனசை தளர விடாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். எல்லா நேரமும் நமக்கு போன்ற சவால்களை கடந்து வர்றது அவ்வளவு ஈஸி இல்லை. நம்ம எல்லாம் சாதாரணமான மனிதர்கள் தான். நம்மளுடைய மனசு ரொம்ப ரொம்ப சாதாரணமானது. 4 பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த விஷயம் நின்று போச்சுன்னது நம்மளை தான் தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எல்லாருமே அப்படி தான் யோசிக்கிறோம் இல்லையா? ஆனால்
இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. அங்க என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் எதிர்காலம் இருக்கு. இத கொஞ்சம் கஷ்டத்தோட நம்ம தாண்டி வந்துட்டோமா இருந்தா, நல்ல ஃபியூச்சரை நோக்கி நாம போக ஆரம்பிச்சுடுவோம். ஆகையினால எந்த தடங்கள் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி நிலைமையில வந்தாலும் சரி, அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. அதைத் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையில இதை விட பெட்டரான நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கு.